தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அமனுஷியம் மட்டுமல்ல, சோடி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஜோதிட கலையை உங்கள் நலன் பொருட்டே ஒவ்வொரு தமிழ் மாதமும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஆவணி மாதம், இந்த ஆவணி மாதம் மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். அதே நேரம் சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாவிட்டாலும் கூட வாழ்க்கையிலும் சரி, மனது ரீதியாக சரி, எந்த மாற்றமும் நடைபெறவில்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் இன்றைய மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, மனதில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள், மனதில் இருந்து வந்த ஒரு தெளிவற்ற நிலை, என்ன முடிவெடுக்க முடியாமல் தயங்கித்தான் போனீர்கள். காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் மனதில் மட்டுமல்ல, உடல் ரீதியாக அதை சந்தித்து வந்தீர்கள். கவலையே பட வேண்டாம். அதே நேரத்தில் மனதில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தன்னம்பிக்கையும் உற்சாகமும் ஏற்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா, முக்கிய விஷயங்களை துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். எடுக்கின்ற அந்த முக்கியமான விஷயம் தொழிலாக இருக்கலாம், வாழ்வாக இருக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா, பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கக்கூடும். எங்க ஆன்மீகம் சார்ந்து, தொழில் சார்ந்து நீண்ட பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணமும் இதுதான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருந்து விட்டாலே போதும். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை காணலாம். ஏதோ ஒரு விதமான பயம் என்று சொன்னேன் அல்லவா, அந்த பயம் பாத்தீங்கன்னா, என்றோ செய்த தவறுக்கு இன்று பதில் சொல்லக்கூடிய நிலை வந்து விடுமோ என்று பயம்தான். மகர ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருமே மன ரீதியான சில காயங்கள் பட்டிருப்பீர்கள். அந்த காயங்களுக்கு அருமையான மருந்து ஒத்தடம்னு சொல்லுவாங்க. அதற்கான ஒரு பிரதிபலனை இப்ப நீங்க எதிர்க்கலாம். நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளில் இருந்து ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காரணமாக அமையலாம். பிள்ளைகளால சில மனக்கசப்புகள் வந்து போகலாம். கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு சூழ்நிலை இந்த காலகட்டங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த நம்பி, அதாவது அடுத்த ஒரு விஷயம், அடுத்தவர்களை நம்பி முக்கிய பொறுப்பு இருக்கிறதை நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். பிறரை நம்பி மோசம் போனாது போதுங்க. பிறரை நம்பி வாழ்ந்து நிறைய இழப்புகளை சந்தித்து வந்தீர்கள். ஏனி போல பிறருக்கு உதவி செய்தீர்கள். காரியம் முடிந்துவிடல் உங்களை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை அல்லவா. கவனமாக இருந்து விடுங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. சகோதரர் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். அதே நேரம் பிள்ளைகளால பெருமை ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்புல கவனம் செலுத்துவீர்கள். அருமையான சந்தர்ப்பங்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் தாங்க பெருமை. உங்கள் கனவுகளை மெய்ப்படக்கூடிய தன்மை பிள்ளைகள் தருவார்கள். சிலருக்கு பிள்ளைகளால சில பிரச்சனைகள் வந்தால் அது தசாபுத்தியை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சனி ராசிக்கு 3ஆம் இடத்தில் தொழில் வளத்தை பெருக்குவார். நல்ல தொழில் அமைத்து தருவார். ஆன்மீகம் சார்ந்த இடங்களுக்கு பயணம் செய்வதற்கும், ஆன்மீகம் சார்ந்த பெரியவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவதற்கும் ஒரு அருமையான காலம் இந்த ஆவணி மாதம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே நேரம் மன ரீதியான சில பிரச்சனைகள் வந்து செல்லும். 6ஆம் வீட்டில குரு செலவுகளால கையிருப்புகளும் சேமிப்புகள் கரைந்தாலும் கூட கவலைப்படாதீர்கள். அதே குருவே அந்த இழந்ததை திரும்ப நிரப்புகின்ற ஒரு தன்மையும் அமைத்து விடுவார். 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, பணிச்சுமை அதிகமாக காணப்படும். அரசு துறையில வேலை செய்பவர்கள் கவனமாக இருங்கள். நீங்கள் பேசுகின்ற பேச்சு உங்களோட நடத்தையினால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். ஒரு பதவியை அடைவதற்கு, குறிப்பா அரசு துறை அடைவதற்கு எவ்வளவு போராட்டங்கள் இவை பொழுதில் இழந்து விடக்கூடிய சூழல் இருப்பதனால கவனமா இருங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பதை காலகட்டத்தில் சிறப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா, 7ஆம் வீட்டில புதன் மிகுந்த கவனம் செலுத்தவும். அதாவது புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய ஒரு ரகசியம். புதன் எப்பவுமே மகர ராசிக்கு மறைமுக பலனைத்தான் தருவார். அதே புதனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. சில பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான சூழ்நிலையை அமைத்து விடுவார். மிகுந்த கவனம் தேவை. அதே நேரம் கலத்திரக்காரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6 இவன் பலம் பெற வேண்டும். யாருன்னா ஆத்மகாரகன் சூரியனும் கலத்திரக்காரகனும் சுக்கிரனும். அந்த வகையை பார்க்கும்போது கலத்திரக்காரன் 6 மற்றும் 7ஆம் இடங்களில பலவீனமாகின்றார். பலவீனம் படுவதனால கடவுள் மனைவிக்குள்ள படிப்போர் உருவாகும், பிரச்சனைகள் உண்டாகும். சிலர் பிரிந்து செல்லுகின்ற சூழ்நிலை இருப்பதனால ஒரு உறவுல எது வேணாலும் பிரியலாம், எதை வேணாலும் இழந்தாலும் திரும்ப பெற்ற அந்த கணவன் மனைவி உறவுங்க. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். பெண்களால் அவப்பெயரும் அவநம்மானங்களும் சந்திக்கக்கூடும். கவலையே பட வேண்டாம். அதை செவ்வாய் பார்த்துக் கொள்வார்.
9ஆம் இடத்துல செவ்வாய் முன்போகம் அதிகமாக வந்தாலும் கூட கொஞ்சம் எதிர்கால நலனை நினைத்து பாருங்கள். எத்தனையோ இழப்புகளை சந்தித்து இவர்கள் முன்கோபக்காரர்கள் தான். முன்கோபத்துக்காரனால நல்லவர்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருந்து விடுங்கள். பேசும்போது யோசித்து பேசுங்கள். 7.5 சனியின் போது பட்ட அவல நிலைதான் நீடிக்கிறது என்ற கவலை இன்றும் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டுதானே இருக்கின்றது. 10 சுக்கிரன் 7 உச்சம் பெற்ற குருவோடு சஞ்சாரம். அதே நேரம் 2 உள்ள ராகு குடும்பத்துல குழப்பத்தையும் வருத்தத்தையும் தந்தாலும் கூட குரு ராசி பார்ப்பதனால அற்புதமான யோகங்கள். ராகு கலத்தகார சுக்கிரன் தருகின்ற பாதிப்புகளிலிருந்து உங்களை காப்பார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா 7ல சூரியன் குரு புதன் இணைந்து ராசியை பார்ப்பதனால முயற்சி இல்லாமலே சில நற்பலன்கள் விளையும். அதே நேரம் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். நமக்கு நிலையா நிம்மதியான ஒரு வாழ்வும் தொழிலும் அமையவில்லை என்று கலங்கிவிருக்கு. இந்த ஆவணி மாதம் ஒரு பொற்காலம். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல நல்ல மாற்றங்களை மன ரீதியா உடல் ரீதியா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கலாம். அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி வக்ரம் இருப்ப உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சட்டம் மற்றும் ஆவணங்களில் அலட்சியம் வேண்டாம், கொஞ்சம் கவனமா இருங்க. களத்திர சுக்கிரன் 9ஆம் வீட்டில் வலுவாக இருப்பதனால மனதுல தைரியம் பிறக்குங்க, தன்னம்பிக்கை பிறக்குங்க, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்குங்க. ஏதோ இனம் புரியாத ஒரு பயம் இருந்து கொண்டுதானே இருக்கின்ற அந்த நிலை மாறும். அருமையான ஒரு சந்தர்ப்பம். தெய்வ பக்தி மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும். தெய்வ பலம் மட்டுமே உங்களை காக்கின்ற மனோபலமும் உடல் பலமும் குறைந்து காணப்படுவதனால நீண்ட தூர பயணங்கள் செல்வதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த வகையில இந்த காலகட்டத்தில் தெய்வ பலம் துணை இருப்பதனால இந்த காலகட்டத்துல நீங்க துர்க்கையினுடைய வழிபாடு, குறிப்பா பாத்தீங்கன்னா வனதுர்க்கைன்னு சொல்லுவோம், வனத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மனுடைய ஆலயத்தை சென்று வழிபாடு செய்வதும் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மனை வழிபாடு செய்வதும் இந்த காலகட்டத்தில் சிறப்பு. இந்த ஆவணி மாதம் மகா கணபதியினுடைய மாதம், கணபதி மாதம் என்றே சொல்வேன். சோழி பிரசனம் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்துல அருகம்புல் மாலை செய்து மகா கணபதிக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்கள். 5 தேங்காய் கோர்த்த மாலையை மகா கணபதிக்கு அணிவிப்பதன் மூலம் மன சஞ்சலம், மன குழப்பம், வீண் பயம் விலகும்.